தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. ஆசீர்வாதமாய் மாறவே ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிப்பதின் நோக்கத்தை ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும் போது தெளிவுபடுத்துகிறார். தேவன் ஆபிரகாமை ஒரு ஆசிர்வாதமாக மாற்றி பரலோகத்திலுள்ள ஆசிர்வாதங்களின் பட்டியலில் ஆபிரகாமின் பெயரை சேர்க்க விரும்பினார். அது உண்மையாய் நடந்தது. ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களினால் இன்று ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும் போதும் இது உண்மையாய் இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்திலே ஆபிரகாம் என்ற பெயர் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் விசுவாசிகளாகிய நமக்கு அவர் மூலமாய் கடந்து வரும் ஆசீர்வாதங்களையே அது உணர்த்தும். தேவன் அவரை விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றினார். அவர் தேசங்களுக்கே ஆசீர்வாதமாய் மாற்றினார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதங்களின் சேகரிப்பு கிடங்காய் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, மாறாக வாய்க்கால்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பது என்ற ஒரு காரியத்தில் இவ்வளவும் அடங்கி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற விரும்புவீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்விலே தந்திருக்கும் ஏதாவதொன்றை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். கொடுத்தல் என்ற வெளியேற பெற்ற கலையை கற்றுக்கொள்ளாதவரை நாம் ஆசீர்வாதமாய் மாறிவிட முடியாது. நீங்கள் பிடித்து கொள்ளுவீர்கள் என்றால் இழக்கிறீர்கள். ராஜ்யத்தின் பணிக்கு அதை கொடுங்கள். தேவையுள்ளவர்களுக்கு அதை கொடுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் குறைவிலே காணப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அப்போது எனக்கு சொல்லுங்கள், ஆசீர்வாதம் பஞ்சமடையுமா? தண்ணீருக்கு தாகம் வருமா? ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.